RDX இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் வருகிற தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்க முடியும் என அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு கெடு விதித்து தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருந்தார். கோரிக்கையாகவும் கட்சி தலைமைக்கு முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் கட்சி தலைமை அவர் மீது சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் அதிமுகவின் முன்னாள் எம்பியாக இருந்த திரு OP ரவீந்திரநாத் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இணைப்பில் வந்ததுக்கு முதல்ல நன்றி. வணக்கம். திரு செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்தை OPS அவர்கள் முன்னமே வரவேற்றிருந்தாரு. அதற்கு துணை நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தற்பொழுது அவர் மேல கட்சி தலைமை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. முதற்கட்டமாக இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தவறான முடிவு. அவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் கழகத்தினுடைய கட்சியினுடைய மூத்த முன்னோடி. எடப்பாடி பழனிசாமிக்கே சீனியர். புரட்சி தலைவர் அவர்களுடன் டிராவல் பண்ணியிருக்காரு, பயணப்பட்டிருக்காரு. அம்மா அவர்களுடைய பயணப்பட்டிருக்காரு. நம்பிக்கைக்குரியவர். கட்சியினுடைய நிலைமை இன்னைக்கு எவ்வளவு கீழ் நோக்கி போய்கொண்டு இருக்கின்றது. அதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதை முன்னோக்கி செல்ல வேண்டும். வெற்றி பாதையில் செல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்துல அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஆனால் இதை ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் இவ்வளவு புரிந்து கொள்ளாமல் இப்படி ஒரு முடிவை எடுப்பது என்பது கட்சிக்கும் நல்லதல்ல, தொண்டர்களுக்கும் நல்லதல்ல. சார் இன்னொரு கோணத்துல அதாவது வெளியில இருக்கும் பொழுதே இவ்வளவு எதிர்குறல்கள், தனக்கு இவ்வளவு நெருக்கடி இருக்கும் பொழுது கட்சிக்குள்ள இணைத்துக் கொண்டால் இன்னும் நெருக்கடி அதிகரிக்கும் அப்படின்ற மனநிலையில திரு எடப்பாடி அவர்கள் இது போன்ற ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. இதன் மேல உங்களுடைய அதான் அவங்க எல்லாருமே தெளிவா சொல்லிட்டாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. நம்ம எல்லாமே ஒன்றிணைச்சு நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை தமிழ்நாட்டுல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஒருமித்த கருத்தோட தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இவர் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து என்பது அவரை ஒரு பயத்தை காட்டுகின்றது. தலைவர் என்பது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப்பாக இருக்கணும். இவ்வளவு 10 தோல்விகளுக்கு பிறகும் திருந்தல அப்படின்னா என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னு சொன்னால் 2024 லோக்சபா எலெக்ஷன்ல வாங்கின வாக்கு சதவீதத்தை நீங்க பாத்தீங்கன்னா பாரத பிரதமராக நரேந்திர மோடிஜி அவர்கள் வரணும் அப்படின்னு OPS ஐயா அவர்களும் டிடிவி சார் அவர்கள் எல்லாருமே என்டிஏ கூட்டணியில இருந்தாங்க. ஆனா இவர் பாரத பிரதமராக மோடி அவர்கள் வரவே கூடாது, வரமாட்டாரு அப்படின்னு தான் பிரச்சாரமே பண்ணாரு. அப்படி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டணி மாதிரி வச்சுக்கிட்டு இதெல்லாம் மக்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அது மக்கள் இன்னைக்கு மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆனா நான் ஒரு சாதாரண ஒரு அதிமுக தொண்டனாக இதெல்லாம் கவனிக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கின்றது. சார், திரு செம்மலை அவர்கள் பேசுறப்ப சொன்னாரு, அதாவது ஒரு கட்சி தலைமையை நோக்கி மாவட்ட செயலாளர் இது போன்ற ஒரு விமர்சனத்தையும் கேள்வியும் முன்வைக்கிறப்ப இதே போன்ற எல்லாரும் ஆரம்பிச்சா என்ன ஆகுறது? அப்போ கட்சி தலைமை எடுக்க வேண்டிய நடவடிக்கையை தான் எடுத்திருக்காங்க. இந்த நடவடிக்கையில் எதுவும் தவறு இல்லை அப்படின்றத அவர் முன்வச்சாரு. செம்மலை அதாவது ஒரு மாவட்ட செயலாளரா இவர் மாவட்ட செயலாளர் மட்டும் கிடையாது, கழகத்தினோட முன்னோடி. தொண்டர்கள் கீழே லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அவருடைய மனக்குமுறையில தான் அண்ணா அவர்கள் வெளிப்படுத்திருக்கின்றார். இவர் வெளிப்படுத்தலைன்னா அப்புறம் யாரு? தொண்டர்கள் கருத்தையும் கேட்கல, தலைவர்களுடைய கருத்தையும் கேட்கல. இப்படியே போனா தோல்விக்கு தானே வழிவகுக்கும். அது ப்ரூவ் ஆயிருக்கு. நான் சொல்றதுக்கு அவசியம் இல்லை. நீங்க ஒரு 5 ஆண்டு காலமாக அதிமுக வரலாற்றிலேயே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன ஒரு வரலாற்றை வெற்றி வரலாறாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் சமயத்துல நிரூபிச்சு காமிச்சாங்க. ஆனா இவர் வரலாற்றுல, அதிமுக வரலாற்றுல தோல்வியினோட வரலாற்றாதான் இவர் மாற்றிக்கொண்டிருக்கின்றார். சார், தொடர்ந்து இதே போன்ற ஒரு நிலை இணைப்புல தான் சார் இருக்கீங்க. தொடர்ந்து இதே நிலை நீடிக்கிறது அப்படின்னா வெறும் கட்சி தலைமையாக மட்டுமே நான் இருந்துக்கணும், என்னுடைய தலைமையின் கீழாக அதிமுக இருக்கணும், அந்த பொறுப்பை மட்டும் நான் வகித்துக் கொள்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு திரு எடப்பாடி அவர்கள் வந்துட்டாரு அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் அதிமுக இதுவரைக்கும் இப்படி ஒரு நீண்ட காலமாக தொடர் ஆட்சி பொறுப்புல இல்லாம இருந்திருக்கு அப்படின்ற ஒரு நிலையே கிடையாது. தொடர்ந்து ஆல்டர்னேட்டிவா திமுக அதிமுக இல்லைன்னா அதிமுக 2 முறை சென்ற முறை 2011 இருந்து 2016 வெற்றி பெற்றது. ஆனா இந்த முறை தோல்வியை தழுவினால் அதிமுக தொடர்ந்து ஒரு நீண்ட காலமாக ஆட்சி பொறுப்புல இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அதற்கும் அவர் பொறுப்பேற்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இந்த நிலை ஏற்பட்டா அதற்கு அடுத்தபடியாக திரு எடப்பாடி அவர்களின் அடுத்த எதிர்காலம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
நான் இன்னொன்னு யோசிக்க கிடையாது. ஆனா நீங்க இப்ப கேட்ட கேள்வியில பின்னோக்கி சென்று பாஸ்ட்ல நீங்க கேக்குறீங்க. அதாவது பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் வந்து புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழி நடத்தின அதிமுக. அவங்கதான் வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் ஒரு லீடர். பல விஷயங்கள்ல வந்து கட்சி ஜெயிக்கணும், ஆட்சி வரணும் அப்படின்னா அம்மா அவர்களை விமர்சனம் செய்தவர்களையே வந்து கூப்பிட்டு கட்சியில சேர்த்து உயர்ந்த பதவிகள் கொடுத்து அழகு பார்த்தவர் அம்மா அவர்கள். ஏன் கொடுக்குறாங்கன்னா தொண்டர்கள், கீழே 1.5 கோடி தொண்டர்களுடைய எதிர்காலம் இதில் அடங்கியிருக்கின்றது. அப்ப எனக்கும் உனக்கும் விருப்பு வெறுப்புகளை விலக்கி ஒண்ணு சேர்ந்தாதான் தொண்டர்களுக்கு நல்லது அப்படின்னு ஒரு மனப்பாங்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் இருந்தது. அந்த மனப்பாங்கு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வரணும். வந்தாதான் அதிமுகவினுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. இதமா நன்றி சார். இணைப்பில் வந்து உங்கள் தரப்பு பார்வையை முன்வைத்தமைக்க மிக்க நன்றி. நன்றி. RDX இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு